மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 115 அதனுடைய 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் தேவனுடைய ஜனமே, அவர் நம்மை நினைத்திருக்கும் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை உள்ளதாய் இருக்கிறது. அவர் நம்மை நினைவு கூறும் தகப்பனாய் இருக்கிறார். பெற்ற தாய் தனது பாலனை மறந்து போனாலும் அவர் நம்மை மறவாத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை மறப்பதே இல்லைங்க. ஒருவேளை நம்ம அவருடைய அன்பை மறந்து போகலாம், ஒருவேளை நம்மளுடைய இழப்பின் நிமித்தமாய் அவருடைய அன்பை விட்டு விலகி போகலாம். அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதும் அதிக நிச்சயமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள் வாழும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Have a good day. God bless you.